போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம். திருவடி வாருங்களே, நீதி வழியெனும் அவரின் ஆட்சியில் வாழும் பேரினில் சேருங்களே. இறைமகன் அன்பினிலே இறைக்குளம் மகிழ்ந்திடுமே, இறைவனின் அரசினில் இனிதினில் வாழ்ந்திட பொங்கும் கடலென கொள்ளும் மலையென அன்ப திருவடி வாருங்களே, நீதி வழியெனும் அவரின் ஆட்சியில் வாழும் பேரினில் சேருங்களே. இறைவனின் அரசினில் இனிதுடன் வாழ்ந்திட கடலென கொள்ளும் மலையென அன்ப திருவடி வாருங்களே, நீதி வழியெனும் அவரின் ஆட்சியில் வாழும் பேரினில் சேருங்களே. மேகம் மழையாய் பூமிக்கு வந்தால் மழமை எங்கும் வளமை, தேவனின் வார்த்தை இதயத்தில் ஏற்றால் இனிமை எங்கும் செழுமை. மேகம் மழையாய் பூமிக்கு வந்தால் மழமை எங்கும் வளமை, தேவனின் வார்த்தை இதயத்தில் ஏற்றால் இனிமை எங்கும் செழுமை. மனிதம் புனிதம் ஆகிடவே மன்னவன் அழைக்கின்றார், நம்மில் வேற்றுமை நீங்கி ஒற்றுமை ஓங்க இறைவன் அழைக்கின்றார். பொங்கு கடலென தொள்ளும் மலையென அன்ப திருவடி வாருங்களே, நீதி வழியெனும் அவரின் ஆட்சியில் வாழும் பேரினில் சேருங்களே. இறைமகன் அன்பினிலே இறைக்குளம் மகிழ்ந்திடுமே, இறைவனின் அரசினில் இனிதுடன் வாழ்ந்திட. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில்
பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனித அருளானந்தருடைய அன்பு சொந்தங்களே, ஆண்டின் பொதுக்காலம் 30ஆம் வாரத்திலே திங்கட்கிழமை திருப்பலியை மாதா தொலைக்காட்சி வழியாக கண்டு கொண்டிருக்கின்ற அனைத்து புனித அருளானந்தருடைய அன்பு சொந்தங்களையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இறைவன் எல்லா அருளையும் இத்திருப்பலி வழியாக பொழிய உங்களுக்காக புனித அருளானந்தர் திருத்தல பசிலிக்காவிலிருந்து ஜெபிக்கிறோம். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் என்று இன்றைய முதல் வாசகத்திலே திருத்துதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே நமக்கு அறிவுறுத்துகிறார். புனித அருளானந்தருடைய அன்பு பக்தர்கள், ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு சீடர்கள் ஊனியல்பினால் வழிநடத்தப்படுபவர்கள் அல்ல. ஊனியல்பினால் உந்தப்பட்டு நம்முடைய வாழ்வை தொலைப்பவர்கள் அல்ல நாம். மாறாக கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்கள். கடவுளை அப்பா தந்தையே என அழைக்கும் உரிமை பேறு பெற்றவர்கள் நாம். அவருடைய அன்பு பிள்ளைகள் நாம். அவருடைய பங்காளிகளாக அவருடைய நற்செய்தியை இம்மண்ணுலகிலே புனித அருளானந்தரை போல எடுத்துரைத்து சான்று பகர்வதற்காக எவ்வாறு புனித அருளானந்தர் தன்னுடைய ஊனியல்பின் நாட்டங்கள் எல்லாவற்றையும் விடுத்துவிட்டு ஆண்டவர் இயேசுவுக்காக தமது இரத்தத்தையே சிந்துகின்ற அளவுக்கு அவர் மீது அன்பு கொண்டு அவரது நற்செய்திக்கு சான்று பகர்ந்தாரோ, அவரை போல நாமும் கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்று தூய ஆவியின் கனிகளான அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, உண்மை, நம்பிக்கை, பரிவு, நன்னயம், கனிவு, தன்னடக்கம் போன்ற ஆவியின் கனிகளை நம்முடையதாக்கி நாமும் புனித அருளானந்தரை போல நற்செய்தியின் விழுமியங்களுக்காக சான்று பகரக்கூடிய வரம் வேண்டி, ஆவியினால் முழுவதுமாக ஆட்கொள்ளப்பட வரம் வேண்டி இந்த தூய திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். நாம் பல நேரங்களிலே நம்முடைய ஊனியல்பின் நாட்டங்களினால் நாம் நமது நம்பிக்கையை இழந்த தருணங்களை தூய ஆவியானவர் நம்மில் செயல்பட வேண்டிய தருணங்களை தடை செய்ய நாம் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு எண்ணங்களையும் நினைத்து பார்த்து அவற்றுக்காக உண்மையிலேயே மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பையும் அன்பையும் இரக்கத்தையும் இந்த திருப்பலி வழியாக மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வை நாம் தகுதியான முறையிலே கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியன வளர செய்தருள். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 12-17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். அதனால்தான் நாம் அப்பா, தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும்போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் கடவுளின் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவராம் நம் இறைவனே, மீட்பளிக்கும் கடவுள். ஆண்டவராம் நம் இறைவனே, மீட்பளிக்கும் கடவுள். அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடி போவர். நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர். கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர். பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாலின் காப்பாளராகவும் இருப்பவர், தூயகத்தில் உறையும் கடவுள். தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். ஆண்டவர் போற்றி போற்றி, நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பு, நம் இறைவனே
மீட்பளிக்கும் கடவுள் நம் தலைவராகிய ஆண்டவர்தாம். இறப்பினின்று விடுதலை தர வல்லவர். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறைவாக்குகள் 10-17 வரை. அக்காலத்தில் ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்து கொண்டிருந்தார். 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதை கண்ட தொழுகை கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, வேலை செய்ய 6 நாட்கள் உண்டே, அந்நாட்களில் வந்து குணம் பெற்று கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார். ஆண்டவரோ அவரை பார்த்து, வெளிவேடக்காரரே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவது இல்லையோ? பாருங்கள், ஆபிரகாமின் மகளாகிய இவரை 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான். இந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையில்லையா என்று கேட்டார். அவர் இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்த அனைவரும் வெட்கப்பட்டனர். திரண்டிருந்த மக்கள் எல்லோரும் அவர் செய்த
மாட்சிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் அன்பிற்கினிய சொந்தங்களே, கிறிஸ்து இயேசுவில் இனிமையான பங்காளிகளே, ஒரு ஊரிலே ஒரு கிராமத்தில் காலணி செய்யக்கூடிய சைமன் என்ற ஒரு ஆள் இருந்தார். ஏழையான அவர் அன்றாடம் அவர் தயாரித்து விற்கின்ற அந்த காலணிகளில் வரக்கூடிய சொற்ப பணத்திலிருந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தார். அவரிடம் காலணிகளை வாங்கிய பலர் அவரிடத்திலே அந்த பணத்தை கொடுக்கவில்லை, கடன் வைக்கின்றார்கள். குளிர்காலம் நெருங்கி வரவே உறையக்கூடிய அளவிற்கான குளிர்காலம் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் பணம் தேவைப்பட்டது. ஆகவே அந்த பணத்தை எல்லாம் தன்னிடம் கடன்பட்டவர்களிடமிருந்து பணத்தை வசூலிப்பதற்காக ஒரு நாள் நகரத்திற்கு செல்கிறார். அங்கே தன்னிடம் கடன்பட்டவர்களிடத்திலே கேட்கின்றார், என்னுடைய பணத்தை கொடுங்கள், என்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு இந்த பணம் தேவைப்படுகிறது என்று. அதில் யாரும் அந்த பணத்தை கொடுப்பதற்கு முன் வரவில்லை. ஆகவே விரக்தியோடு, சோகமாக, பசியோடு அந்த கடும் குளிரிலே மாலை நேரத்தில் நடந்து வந்து கொண்டிருக்கின்றார். ஒரு சிற்றாலயம் வருகின்ற வழியிலே இருக்கின்றது. அந்த ஆலயத்திற்கு அருகிலே ஒரு மனிதர் குளிர்காலத்தை தாங்குவதற்கு போதுமான உடை இல்லாமல் ஒரு துணியை மட்டும் போற்றிக்கொண்டு அரை நிர்வாணமாக அங்கே நின்று கொண்டிருக்கின்றார். அவரை பார்த்தவுடன் இவருக்கு மனதிற்குள் ஒரு இரக்கம் வருகின்றது, கனிவு வருகின்றது. தம்பி, யார் நீ என்று கேட்கின்றார். அவர் என்னுடைய பெயர் மைக்கேல் என்று சொல்லுவதோடு வேறு ஒன்றும் பேசவில்லை. உதவிக்காக ஒரு ஏக்க பார்வையோடு சைமனை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். அவரின் நிலையை உணர்ந்த சைமன், தொடக்கத்தில் இவர் என்ன பாடுபட்டால் நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம் என்ற ஒரு உணர்வோடு இருந்த அவர் உள் மனதிற்குள்ளே அவருக்குள் அன்பானது ஊற்றெடுக்கிறது. ஆகவே அவரை தன்னோடு என் வீட்டிற்கு வா என்று அழைத்து செல்கின்றார். அங்கே வீட்டிற்கு போனால் மனைவி முகத்தை சுண்டுகிறாள். ஏற்கனவே உங்களுக்கு குளிருக்கு தேவையான ஆடை வாங்குவதற்கு பணம் இல்லை, நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்கு பணம் இல்லை. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இவரையும் ஏன் நம்முடைய இல்லத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றீர் என்று கடுமையாக வாதாடி கொண்டிருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு அவரும் தங்களிடமிருந்த அந்த உணவை அந்த வந்த புதிய மனிதரோடு பகிர்ந்து கொண்டார். சைமனும் இரக்கம் காட்டுவோம், கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார். பிறகு அந்த மனிதரை அவர் வைத்திருந்த அந்த கடையிலேயே சேர்த்து அவருக்கு காலணிகள் தைப்பதற்கு கற்றுக் கொடுத்தார். அவரும் அந்த தொழிலை திறம்பட கற்றுக்கொண்டு வருகின்றவர்களுக்கு எல்லாருமே நல்ல ஒரு காலணிகளை செய்து கொடுக்கின்றார். இப்படியாக காலம் உருண்டோடுகின்றது. இவர் நன்றாக இந்த காலணிகள் எல்லாம் தைக்கிறார் என்பதை தெரிந்து வெளி ஊர்களில் இருந்தெல்லாம் வந்து அந்த காலணியை வாங்குவதற்காக வருகிறார்கள். இப்படி ஒரு நபர், பணக்கார நபர், செல்வந்தர் ஒருவர் அங்கே வருகின்றார். வந்து எனக்கு நீண்ட நாள் உழைக்கக்கூடிய ஒரு காலணிகளை செய்து கொடுங்கள் என்று கேட்டார். உடனடியாக நம் மைக்கேல் என்ன செய்கிறார், அவருடைய முகத்தை உற்று பார்த்து புன்சிரிப்போடு சரி என்று சொல்லிவிட்டு குறைந்த நாட்கள் மட்டுமே உழைக்கக்கூடிய அளவிலே ஒரு செருப்பை செய்து கொடுக்கின்றார். இதெல்லாம் முடித்துவிட்டு அடுத்து ஒரு பெண் ஒருத்தர் வருகின்றார். அந்த பெண்ணுடன் 2 பெண் குழந்தைகள் வருகிறார்கள். அந்த 2 பெண் குழந்தைகளையும் கொட்டி கொண்டு வந்த அந்த பெண் இவர்களிடத்திலே எங்களுடைய குழந்தைகளுக்கு காலணிகளை செய்து கொடுங்கள் என்று கேட்டார். இவரும் அவரை பார்த்து புன்முறுவலாக இருந்தார். இப்பொழுது
இவருடைய முகத்திலே ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி இருப்பதை பார்த்த சைமன் மைக்கேல் இடத்திலே கேட்கின்றார் மாலை வேளையிலே, சகோதரா, இன்றைய தினத்தில் உன்னுடைய முகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறதே, காரணம் என்ன என்று கேட்டபொழுது அவர் சொன்னாராம், எனக்கு ஒன்று மட்டும் புரிகின்றது. நான் எந்த காரணத்திற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டேனோ அந்த காரணத்தை நான் அடைந்து விட்டேன், அதற்கான பதில்களையும் கண்டறிந்து விட்டேன் என்று சொன்னாராம். இவருக்கு ஒன்று புரியவில்லை. அப்படி என்றால் நீர் யார் என்று கேட்டபொழுது, நான் ஒரு வானதூதன், நான் கடவுள் பணித்த ஒரு பணியை செய்வதற்கு கீழ்ப்படியாமல் இருந்ததால் கடவுள் என்னை இங்கே அனுப்பிவிட்டார். கடவுள் குழந்தை பெற்ற ஒரு தாயை, இரட்டை குழந்தைகளை பெற்ற ஒரு தாயை இறக்க செய்யும்படியாக என்னை அனுப்பினார். நான் அவரிடத்திலே சென்றேன். அந்த தாய் என்னிடத்திலே சொன்னார், என்னுடைய குழந்தைகள் பால் அருந்தி கொள்ளட்டும், பிறகு என்னை இறைவனிடத்திலே நீர் எடுத்து செல்லும் என்று என்னிடத்திலே கெஞ்சி கேட்டார். அதை பார்த்தவுடன் என்னுடைய மனதிற்கு மிகுந்த பரிதாபமாக இருந்தது. ஆகவே நான் அந்த தாயை விட்டுவிட்டேன். இப்படி நான் கீழ்ப்படியாமல் நடந்ததால் கடவுள் என்னை தண்டிக்கும் விதமாக, கற்றுக்கொள்ளும் விதமாக, நீ பூமிக்கு சென்று மனிதர்களுடைய உள்ளத்தில் மனிதர்களுக்குள் என்ன வாழ்கிறது, மனிதர்களுக்கு எது கொடுக்கப்படவில்லை, மனிதன் எதனால் வாழ்கிறான் ஆகிய 3 கேள்விகளை கொடுக்கின்றார்கள். ஒன்று, மனிதனுக்குள் என்ன வாழ்கிறது, மனிதனுக்கு வழங்கப்படாதது எது, மனிதன் எதனால் வாழ்கிறான் என்ற 3 கேள்விகளையும் நீ பூமிக்கு சென்று கற்று வர வேண்டும், அதற்கான பதில்களை கண்டறிந்து வர வேண்டும் என்று எனக்கான தண்டனை வழங்கப்பட்டது. ஆகவே நான் இந்த கேள்விகளுக்குமான பதில்களை இன்று நான் கற்றுக்கொண்டேன், ஆகவே தான் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொன்னாராம். உடனடியாக சைமன் அதிர்ந்து போனார். பிறகு மைக்கேல் மேலும் சொல்லுகிறார், நான் ஒரு ஆதரவற்றவனாக அங்கே வீதியிலே கிடந்த பொழுது, துன்பத்தில் இருந்த பொழுதும் கூட நீங்கள் உங்களுடைய அன்பால் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், என்னை அரவணைத்தீர்கள். ஆகவே ஒன்றை புரிந்து கொண்டேன், மனிதர்களுக்குள் அன்பு இருக்கிறது. இரண்டாவதாக, ஒரு பணக்காரர் என்னிடத்திலே வந்து நீண்ட நாள் உழைக்கும்படியான ஒரு காலணியை செய்து கொடும் என்று என்னிடத்திலே கேட்டார். அப்பொழுது நான் தெரிந்து கொண்டேன், அவர் விரைவில் இறக்கப் போகிறார். அந்த எதிர்காலமானது அவருக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் நீண்ட நாள் உழைக்கக்கூடிய காலணிகளை கேட்கின்றார். ஆகவே மனிதர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் கொடுக்கப்படவில்லை என்பதை நான் அந்த இடத்திலே புரிந்து கொண்டேன். மூன்றாவதாக, இந்த ஆதரவற்ற 2 குழந்தைகளையும் ஒரு தாய் எடுத்து வளர்க்கிறார் என்பதை பார்த்த பொழுது என்னுடைய மனதிற்கு ஆறுதலாக இருந்தது. ஆகவே இந்த அன்பினால் தூண்டப்பட்ட இரக்கத்தினால் மனிதன் வாழ்கிறான் என்று அந்த வானதூதர் சைமனிடத்திலே சொல்லிவிட்டு மேலே பறந்து சென்றாராம். அன்பார்ந்தவர்களே, கடவுள் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர் என்கின்றது திருப்பாடல் 103:8. கடவுளுடைய இரக்கத்தை நம்முடைய வாழ்வில் கட்டாயமாக நாம் காட்ட வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவின் பங்காளிகளாக நாம் செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது. இன்று பெரும்பாலானோர் நினைப்பது என்ன? நான் உணவால் வாழ்கிறேன், நான் சேர்த்து வைத்த சொத்தால் வாழ்கிறேன், என்னை சுற்றி இருக்கின்ற அதிகாரத்தால் வாழ்கின்றேன், நான் செய்கின்ற வேலையால் வாழ்கின்றேன், என்னுடைய சாமர்த்தியத்தாலும் சாதுரியத்தாலும் நான் வாழ்கிறேன் என்று நம்மில் பலர் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையில் நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால், ஒருவரின் அன்பால் நாம் வாழ்கிறோம், பிறருடைய மன்னிப்பால் நாம் வாழ்கின்றோம், பிறர் நமக்கு காட்டுகின்ற தியாகத்தால் நாம் வாழ்கின்றோம். இந்த அன்பின் ஊற்றால் உருவாகின்ற இரக்கத்தினால் நாம் வாழ்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த 18 ஆண்டுகளாக கூன் விழுந்த அந்த பெண்ணை பார்க்கின்ற பொழுது எப்படி நினைத்திருப்பார்? இப்படி ஒரு ஆலயம், அந்த ஆலயத்திலே ஏராளமானவர் வந்து இறைவார்த்தையை கேட்பதற்காக அங்கே கூடியிருந்த பொழுது அந்த கூன் விழுந்த பெண் எப்படி அமர்ந்திருப்பார்?
ஏறெடுத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு தலையை கீழே குனிந்த வண்ணமாக அமர்ந்திருந்திருப்பார். அன்பார்ந்தவர்களே, அந்த கலாச்சார பின்புலத்தை பார்க்கின்ற பொழுது ஆண்டவரை போற்றுகிறவர்கள், ஆண்டவரை வழிபட விரும்புகிறவர்கள், வணங்க விரும்புகிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், வானத்தை அண்ணாந்து பார்த்து அப்பா தந்தையே என்று ஜெபிக்கக்கூடிய கலாச்சாரத்தை கொண்டவர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பெண்மணியானவள் 18 ஆண்டுகளாக தலையை கவிழ்ந்த வண்ணமாக ஏராளமான அழுத்தங்கள், கலாச்சார பின்புலமாக இருக்கலாம், திருச்சட்டங்களுடைய அழுத்தங்களாக இருக்கலாம், இப்படி எண்ணற்ற காரணிகளால் மனிதனுடைய சுயநலத்தால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக கீழ் நோக்கி அழுத்தப்பட்டு ஆண்டவரையே பார்க்க முடியாத அளவிற்கு அவருடைய எண்ணம், சிந்தனை, மனநிலை இப்பொழுது உடல் முழுவதும் மாறிப்போயிருப்பதை, பரிதாபத்திற்குரிய அந்த நிலையை ஆண்டவர் இயேசு உற்று நோக்கி இருப்பார். அன்பார்ந்தவர்களே, அந்த இதயத்திலிருந்து உருவான அந்த அன்பு, அந்த அன்பிலிருந்து ஊற்றெடுத்த அந்த இரக்கத்தினால் அந்த பெண்மணியை, கூன் விழுந்த பெண்மணியை பார்க்கின்றார். ஆகவே நாம் இன்று கிறிஸ்துவின் பங்காளிகளாக, உரிமை பேறு பெற்ற ஒரே தந்தையின் பிள்ளைகளாக அந்த நம்பிக்கையை ஏற்றிருக்கின்ற நாம் இன்று செய்ய வேண்டியது இது ஒன்றுதான். நாம் நம்முடைய சுயநலத்தால், ஆணவத்தால் அல்லது கலாச்சார அழுத்தங்களால் பிறரை கூனி குறுக செய்கின்றோமா? நம்மால் பிறர் கூனி குறுகி இருக்கின்றார்களா? அல்லது ஏராளமான பிரச்சனைகளால் கூனி குறுகி இருக்கின்றவர்களை ஆண்டவர் இயேசு இன்று எவ்வாறு குணப்படுத்தி நிமிர்ந்து நிற்க செய்தாரோ அதே போல நாம் அவர்களை நிமிர்ந்து நிற்க செய்ய முடிகின்றதா அல்லது செய்வதற்கு நாம் முயற்சிக்கின்றோமா என்பதை இந்த நாளிலே நினைத்து பார்த்து இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம். இறைவனின் பங்காளிகளாக நாம் மாறுகின்ற வேளையிலே தந்தையாகிய இறைவன் அனைவரையும் காப்பவராக, திக்கற்றவர்களுக்கு தந்தையாக ஆதரவாக இருக்கின்றார். நாம் திக்கற்றவர்களுக்கு ஆதரவானவர்களாக மாற இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து சமுதாயத்தில் பின்தங்கி கூனி குறுகி இருக்கின்ற மக்களுக்கு குணமளிக்கும் ஆசீர்வாதமாக நம்மை மாற்றுவாராக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவைகளை எல்லாம் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு தந்தையின் பாதத்தில் மன்றாட்டுகளாக எடுத்து வைத்து வேண்டுவோம். அப்பா தந்தையே, நீர் எமக்கு தலைவராக தந்துள்ள எமது திருத்தந்தை லியோ அவர்களையும் அவர்களோடு திரு அவை வளர்ச்சிக்காக ஒத்துழைப்பு நல்கி பணியாற்றும் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திடவும், தூய ஆவியின் ஞானத்தையும் உமது ஆற்றல்களையும் சக்தியையும் உடனிருப்பையும் தந்து உமது மகிமைக்காக திறம்பட பணியாற்றிடவும், அதற்கான நல்ல உடல் உள்ள நலன்களையும் தந்திடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மீட்பளிக்கும் இறைவனாகிய கடவுளே, உலக நாடுகளை சமாதானம், அமைதி, வளங்கள் நிறைந்ததாக்கிட தூய ஆவியின் துணையாலும் நாட்டுத் தலைவர்கள், பொறுப்பாளர்கள் உமது வழி நடத்துதலாலும் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை வளங்களாலும் நலன்களாலும் நிரப்பி பாதுகாப்புடன், மன நிறைவுடன், உள்ள மகிழ்வுடன் வாழ வழி செய்திட வேண்டுமென்று இறைவா உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மை பெற்ற உரிமையில் அப்பா தந்தையே, நீர் தரும் மழைக்காக நன்றி கூறுகிறோம். உம் பிள்ளைகளாகிய விவசாய மக்களுக்கு தேவைப்படுகின்ற போதிய மழை வளத்தினை கொடுத்து 100% பலனை பெறுவார்கள் என்ற நம்பிக்கையிலும், என் நம்பிக்கை வீண் போகாது என்பதனை மனதில் கொண்டு பயிர் பச்சைகளுக்கு போதிய நீர் வளத்தை உமது அருள்மழையாக கொடுத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களாகிய மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றும் அனைத்து பணியாளர்களையும் தந்தையே நீரே ஆசீர்வதித்து உமக்காக உம்மோடு இணைந்து இறையாட்சியை பரப்பிட அவர்கள் எடுக்கும் அனைத்து ஏற்பாடுகளையும் முயற்சிகளையும் நீரே உடனிருந்து
பொருட்படுத்து பாதுகாத்து வழி நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு நாங்கள் உமது பாதத்தில் எடுத்து வைத்த மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். நீர் எங்களுக்கு அருளுகின்ற உமது அளவில்லாத ஆற்றலாலும் ஆசீராலும் நாங்கள் உமது திருமகனின் இரக்கத்தின் கருவிகளாக செயல்பட்டு உமது அன்பையும் இரக்கத்தையும் அதிகமாக நாடும் மக்களுக்கு என்றும் ஆறுதலாக இருக்க வேண்டிய அருளை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை உமது மாட்சிக்கு இட்டு செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யும்.
நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தொருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இரக்கமாயிரும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருள் அடையாளங்களால் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களின் நிறைவு பெறச் செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.